வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். ஒழுவிலில் கைவிடப்பட்ட நிலையில் குழந்தை மீட்பு, பெற்றோர் கைது. அம்பாறை மாவட்டம் ஒழுவில் பிரதேசத்தில் பிறந்த சில நாட்களேயான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. அக்கரைப்பற்று போலீசார் நடத்திய விசாரணையை அடுத்து நேற்று குழந்தையின் தந்தை மற்றும் தாய் ஆகியோரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் இருவரும் 17 வயதுடையவர்கள் மற்றும் திருமணமாகாத காதல் ஜோடி என போலீசார் தெரிவித்தனர். இருவர்களுக்கு பிறந்த குழந்தையை தந்தையின் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கைவிட முடிவு செய்ததாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தையின் தாய் வீட்டில் குழந்தையை பிரசவித்தார். இதனை அறிந்த தந்தை குழந்தையை தான் வளர்ப்பதாக கூறி பெற்றுக் கொண்டார். பின்னர் அவர் தனது உறவுக்காக பெண்ணை தொடர்பு கொண்டு ஒளிவெளி பகுதியில் கைவிடப்பட்ட குழந்தையை கண்டெடுத்ததாகவும் அதை வளர்க்க முடியுமா எனவும் கேட்டார். அந்த உறவுக்காக பெண்ணும் சம்மதித்தார். ஆனால் குழந்தையின் தொப்புள் கொடி முறையாக வெட்டப்படாததால் ரத்தம் கசிந்தது. இதனையடுத்து குழந்தை ஒளிவெளி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதன்போது குழந்தை கைவிடப்பட்டதாக கதை பரவியது. இது பின்னணியில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை ஆகியோரை அக்கறை பெற்ற போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அபிவிருத்தி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அறிவிப்பு. பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவுவின் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இடம்பெறவிருந்த பாடசாலை அபிவிருத்தி அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படும் என பல வழக்கு நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இருப்பினும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்கு இன்னும் முடிவடையாததால் அந்த வழக்கிலும் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு மேற்குறிப்பிட்ட பரீட்சை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மேலும் கூறியது. ஜப்பான் விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி. ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாடு திரும்பினார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 22ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். பின்னர் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் 27ஆம் தேதி காலை ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹீரத் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சென்றிருந்தனர். அதன்படி விஜயத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் இன்று காலை 9:30 மணிக்கு தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 403 விமானமூடாக நாட்டை வந்தடைந்தனர். பிலிப்பைன்ஸின் நிலநடுக்கம் தலை எண்ணிக்கை 69ஆக அதிகரிப்பு. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 69ஆக அதிகரித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் நேற்று இரவு ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்கள் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளன. ரிக்டர் அளவுகோலில் 6.9 மற்றும் 7.0 மற்றும் 7.0 என 3 வலுவான நிலநடுக்கங்கள் சில நிமிடங்களுக்குள் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த பயங்கர நிலநடுக்கத்தால் இடித்து விழுந்த கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 69 பேர் உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதால் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழி சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்றுடன் நிறைவு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதனிடையே இன்றைய போராட்டத்தின் போது அறிக்கையொன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.